வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தமிழ் மற்றும் பொது அறிவு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் இது போல் பல வீடியோக்களை இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதாவது பிளேலிஸ்ட்டில் என்ன பேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஹெச்சி டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வினாக்கள், பொது அறிவு வினாக்கள், தொழில்முறை திணறல் தேர்வு வினாக்கள் எல்லாமே வீடியோஸா இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். மகன் அப்படின்னா மகள். இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான். இது போல சிம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இனிப்பு அப்படின்னா கசப்பு. ஒற்றுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். வேற்றுமை. ஒற்றுமை, வேற்றுமை. இன்பம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இன்பம், துன்பம். சேர்த்தல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். சேர்த்தல்னா நீக்குதல். அரசன் என்பதன் பொருள். அரசன்னா மன்னன். 2023 நடந்த டிஎன்எஸ்டிசி எக்ஸாமில் அரசன் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது அரசரை டேஷ் காப்பாற்றும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அதுக்குரிய ஆன்சர் அதுதான். வெற்பு என்பதன் பொருள் என்ன? வெற்பு அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். பறவை என்பதன் பொருள் என்ன? பறவை அப்படின்னா கடல். வெற்புனா மலை, பறவை அப்படின்னா கடல். பறவை அப்படின்னா பறந்து விரிந்த அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் எப்படி இருக்கும்? பெருசாக பறந்து விரிந்து அப்படி இருக்கும் இல்லையா? அப்போ பறவைனா கடல். இன்னொரு பறவை வேறரா வரும் இல்லையா? இந்த பறவை புறா அது போல வர்றது அதுக்குரியது. இந்த பறவை தான் கடலுக்குரியது. இந்த ரா. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யார்? வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். நிகண்டு என்பது டேஷ். நிகண்டு அப்படின்னா தமிழ்ல சொற்களஞ்சியம் அப்படின்னு அர்த்தம். நிகண்டு சொற்களஞ்சியம். நீரின் கொதிநிலை. நூறு டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸில் தான் நீர் கொதிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஜஸ்ட்டு ஹீட் பண்ணாலும் உங்களுக்கு வார்ம் டெம்பரேச்சர் தொடுற அளவுக்கு இருக்கிறது 60 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்போ நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் அப்படின்னா 100 டிகிரியில் தான். அதனால தான் நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். வெப்பத்தை அளக்க பயன்படுவது தெர்மோமீட்டர். ஹீட்டு. வெப்பம்னா ஹீட்டு. இந்த ஹீட்டை அளக்க பயன்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். ஏதாவது ஒரு மீட்டர் அளவுகோல் கேட்பாங்க. மின் பல்பில் நிரப்ப பயன்படும் வாயு எது? நைட்ரஜன். மின் பல்பில் நிரப்ப பயன்படும் வாயு நைட்ரஜன். உலக புவி நாள். உலக புவி நாள் எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஏப்ரல் 22 கொண்டாடுறாங்க. மாமழை போற்றுதும் என்ற பாடல் வரியை கூறியவர் யார்?
இளங்கோவடிகள். மாமழை போற்றதும். இந்த பாடல் வரி யாரோடதுன்னா இளங்கோவடிகள். நீரின்றி அமையாது உலகு என்னும் பாடல் வரியை பாடியவர்? திருவள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னவர் திருவள்ளுவர். ஔவையார் வந்து சனி நீராடு அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக சுற்றுச்சூழல் நாள். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், இது போல் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூன் 5. பசுமை குடில் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்ற முதுமொழிக்கு உரியவர் யார்? கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறின்னு அதிலே கொடுத்துட்டாங்க. இந்த முதுமொழிக்கு உரியவர் கம்பர். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து கவிப்பாடும் திறமை வாய்ந்தவர். அதனால கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் இந்த முதுமொழிக்குரியவர் கம்பர். ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்கும் ஆட்டம் எது? தெருக்கூத்து. தெருக்கூத்துல தான் கதையை வந்து பார்த்தீங்கன்னா இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு இதெல்லாம் சேர்த்து வழங்குவாங்க. தெருக்கூத்து. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. நெல், புல் முதலியவற்றின் இலை வகையாது? தாள். நெல், புல் முதலியவற்றின் இலை வகை தாள். ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஏடு பிளஸ் எடுத்தேன். என்று பிளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? இதுக்கு வந்து என்றுரைக்கும். ஊ போயிடும், அப்படியே சேர்ந்துக்கும். என்றுரைக்கும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனின் நாடக நூல்? பிசிராந்தையார். பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு தான் பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. பிசிராந்தையார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல்? நாலடியார். வேளாண் வேதம் நாலடியார். நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற தொடர் மூலம் அறியப்படும் நூல்? இதுக்கு ஆன்சர் ஆ மற்றும் ஆ. நாலும் அப்படிங்கிறது நாலடியாரை குறிக்கும், இரண்டும் அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்கும். ஸோ நாலடியாரும் திருக்குறள் தான் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற தொடர் மூலம் அறியப்படும் நூல்கள். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார்.
பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்கோம் என்று பாடியவர் பாரதியார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் யாருடைய நூல்? இது முனுசாமி அவர்களோட நூல். இதில் நீங்கள் மெயினாக இது தெரிஞ்சுக்கணும். உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டுருவாங்க. கீழே ஆப்ஷனில் திருக்குறள் கொடுத்துருவாங்க. உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவது திருக்குறள். இது தனி கொஸ்டினாக ஞாபகம் வச்சுக்காங்க. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது முனுசாமி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? கல்வி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். இந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம். அதாவது சிந்துக்கு தந்தை யார் அப்படின்னு கேட்கலாம். சிந்துக்கு தந்தை பாரதியார். ஓகேங்களா? செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்தாருன்னு எல்லாருமே பாரதியார் தான். இப்படி யாரு பாரதியாரை புகழ்ந்திருக்காருன்னு கேட்டா பாரதிதாசன். ஆனா சிந்துக்கு தந்தை யாருன்னு ஜென்ரலா கேட்டா பாரதியார். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர்? இதுவும் பாரதியார். இந்தியா விஜயா இது போல இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் பாரதியார். பாரதியார் பாரதிதாசன் பற்றி எப்போ பார்த்தாலும் படிச்சுக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கேட்கலாம். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? என்று பிளஸ் என்றும். இதுதான் என்று பிளஸ் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? வானம் பிளஸ் அளந்தது. இதுதான் வரும். வானம் பிளஸ் அளந்தது. அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? அறிந்தது அனைத்தும். இங்கே பாருங்க, இங்கே 2 தா வரணும். இங்கெல்லாம் ஒரு தா தான் வந்திருக்கு. அறிந்தது அனைத்தும் தான் கரெக்டு. நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? தொல்காப்பியம். விசும்பு என்ற சொல்லின் பொருள்? வானம். விசும்பு அப்படின்னா வானம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? இது 2023 நடந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் தமிழ் கொஸ்டினாக வந்திருந்தது. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.